மா, ம் ஸ்கூல்ல டூருக்கு கூட்டிட்டு போறாங்க. என்னைக்குமா? அடுத்த வாரம் திங்கக்கிழமை போறாங்கம்மா. ம் போகட்டுமா? போகட்டுமா? என்னம்மா சொல்றீங்க? நானும் போகணும். நீ ஒன்னும் போக வேண்டாம். போக வேண்டாமா? எதுக்கு? உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீ உன்னுடைய மிஸ் பேச்சையும் கேட்க மாட்ட. அதெல்லாம் கேப்பம்மா, விடுங்க. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ உன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்துட்டா யார் பேச்சையும் கேட்க மாட்ட. போக வேண்டானா போக வேண்டாம். நான் போவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. அவங்க வீட்ல விட தானே செய்றாங்க. நீங்க மட்டும் ஏன் விட மாட்டேங்கிறீங்க? உன்னை பத்தி எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ ஒரு இடத்துல நிக்க மாட்ட. உன் கூடவே ஒருத்தவங்க இருக்கணும். அது சரிப்பட்டு வராது. நான் போவேன். போக கூடாதுன்னு சொல்ற, மறுபடியும் மறுபடியும் போவேன்னு சொல்ற. நான் சொல்றது உன் காதுல விழுதா இல்லையா? நான் சொல்றது உங்க காதுல விழுதா? நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன். என்ன பேசுவ? எல்லாம் அவரு குடுக்கற செல்லம். அவரே போக சொன்னாலும் நான் விட மாட்டேன். ஆ, அது எப்படி? அப்பா சொன்னா நீங்க அனுப்பிதானே ஆகணும். என்ன ஜான், திரும்ப திரும்ப எதிர்த்து பேசுற? பயம் விட்டு போச்சா? முட்டிக்கு கீழே தோலை உரிச்சிருவேன், பாத்துக்கோ. ஆமா, உங்களுக்கு அதை தவிர வேற என்ன தெரியும்? நான் போக தான் செய்வேன். என்ன ஜான், டூருக்கு வரலையா? சேகர் சொன்னான்டா, உங்க அம்மா உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? ஆமாண்டா, எவ்வளவோ கேட்டு பார்த்தேன், விட முடியாதுன்னு சொல்லிட்டாங்கடா. எங்க அம்மா பரவாயில்லடா, கேட்ட உடனே விட்டுட்டாங்க. நல்ல வேலை, உங்க அம்மா மாதிரி எங்க அம்மா இல்லடா. உங்க அம்மா ஒண்ணுமே சொல்லலையா? எங்க அம்மா என்ன சொல்ல போறாங்க? அப்படியே சொன்னாலும் நான் அடம் பிடிச்சா விட்டுடுவாங்கடா. அடம் பிடிச்சா விட்டுருவாங்களா? ஆமா, எங்க அம்மா ஏதாவது சொன்னாங்கன்னா நான் சாப்பிடாம போய் உட்காந்துடுவேன்டா. வேற வழியே இல்ல. எங்க அம்மா இறங்கி வந்துடுவாங்க, நான் கேட்டதை செஞ்சிடுவாங்க. என்ன யோசிக்கிற ஜான்? நீ வேணா ட்ரை பண்ணி பாரு. என்ன ஜான் இங்க வந்து நிக்கிற? சும்மாதான். சரி, சாப்பிடவா? எனக்கு பசிக்கல. பசிக்கலையா? அது எப்படி பசிக்காம போகும்? பசிக்கலனா பசிக்கல, விடுங்க. இது பசி இல்லாத மாதிரி தெரியல, பிடிவாத மாதிரி தெரியுது. டூருக்கு அனுப்பலங்கிற கோவத்துல தானே இருக்க? சரிதானே? நான் கோபத்துல எல்லாம் இல்ல, உண்மையாதான் சொல்றேன். எனக்கு பசிக்கல. நான் உன்னோட அம்மா, எனக்கு தெரியாதா உனக்கு பசிக்குதா இல்ல பசிக்காதான்னு? உன் முகத்தை பார்த்தே நான் தெரிஞ்சுக்குவேன். ஒழுங்கா சாப்பிடவா? எனக்கு சாப்பாடு வேண்டானா வேண்டாம். நீங்க வேணா போய் சாப்பிடுங்க. பிடிவாதம் பிடிக்காத ஜான், ஒழுங்கா சாப்பிடவா? அம்மா, நான் உண்மையாதான் சொல்றேன். எனக்கு பசிக்கலனா என்ன விடுங்கள. பிடிவாதம் பிடிடா, அப்பதான் உங்க அம்மா விடுவாங்க. அம்மா, எனக்கு அதை வாங்கித்தாங்க. எதுக்குடா நான் உனக்கு இதை வாங்கி தரணும்? இது வாங்கி என்ன பண்ண போற? எனக்கு வேணும், வாங்கித்தாங்க. வேணும்னா எப்படி வாங்கி தர முடியும்? உனக்கு யூஸ் ஆனா பரவாயில்ல, இது உனக்கு யூஸ் ஆக போறது இல்ல, அப்புறம் எதுக்கு வாங்கி தரணும்? வேணும்னா வேணும், வாங்கி தருவீங்களா இல்லையா? என்ன ஜான், பேச்செல்லாம் வித்தியாசமா இருக்கு. வர வர எல்லா காரியத்துக்கும் நீ பிடிவாதம் பிடிக்கிற. நான் எங்க பிடிவாதம் பிடிக்கிறேன்?
நீங்க தான் வாங்கி தர மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறீங்க. நானா பிடிவாதம் பிடிக்கிறேன்? உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியாதா? ஆமா, டூருக்கு அனுப்பல, இப்ப கேட்டதும் வாங்கி தரல. டூருக்கு ஒன்னு அனுப்பலன்ற கோவத்துல தான் இப்படி பேசுறியா? ஆமா, கோவத்துல தான் பண்றேன். அம்மா, என்ன சுபி, ஏன் இப்படி பையனை அடிக்கிற? ரேக்கண்ணா, அழாத. நீங்க இவனை உனக்கு கூட்டிட்டு போங்க. நான் வாங்கி தரேன், வா. என்ன சுபி இப்படி பண்ற? சொல் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறான்க்கா. எதுக்கு எடுத்தாலும் அடம் பிடிக்கிறான். சரி முதல்ல வா வா. இப்போ உனக்கு சந்தோஷமா? இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் அடம் பிடிக்க கூடாது, புரியுதா? நல்ல புள்ளையா இருக்கணும். ஆ? அப்பா நீங்க ஜானை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, நான் பேசிட்டு வரேன். சரி. வா. என்ன சுபி இப்படி நடந்துக்கிட்ட? பொது இடத்துல வச்சு பையன் அடிக்கிற? அவன் நடந்துக்கிறதும் அப்படிதானக்கா இருக்கு. டூருக்கு போக கூடாதுன்னு சொன்னதுக்கு தான் அவன் இப்படி பண்றான். நானும் எவ்வளவுதான்க்கா பொறுமையா போறது? பொறுமையாதான் போகணுமா? நீ நடந்துக்கிறது ஜானோட இருதயத்தை பாதிச்சிடும். எங்க அம்மா இப்படிதான்னு அவன் நினைச்சிட்டான்னு வெய்யே, அப்புறம் அதை மாத்துறது ரொம்ப கஷ்டம்மா. தப்பான அபிப்பிராயம் உன்னை குறிச்சு ஜானோட மனசுல பதிஞ்சிடக் கூடாதுல்ல? நான் என்ன செய்யக்கா? எனக்கும் புரியுது நான் இப்படி நடந்திருக்க கூடாதுதான். நான் அவன்கிட்ட கண்டிப்பா காண்பிக்கணுமா இல்ல அன்பா நடந்துக்கணுமா? ஒண்ணுமே புரியலக்கா. என்ன சுபி, ஏற்கனவே நான் உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல, அத மறந்துட்டியா? அக்கா, வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, நீதிமொழிகள் 13:24ல நீ கேட்ட கேள்விக்கான பதில் அந்த வசனத்துல இருக்கு. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாய் இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிள்ளைங்கள் இடத்துல கண்டிப்பா இருக்கணும் தான் வேதம் சொல்லுது. நீதிமொழிகள் 29:15 என்ன சொல்லுது தெரியுமா? பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். நீ கண்டிக்காம விட்டா பிள்ளைகள் தன்னுடைய இஷ்டத்திற்கு போயிடுவாங்கன்னு வேதம் சொல்லுது. முடிவுல அது பெற்றோருக்கு தான் வெட்கத்தை உண்டு பண்ணும். அதனால பிள்ளைங்க தவறு செய்யும் போதும் கர்த்தருடைய காரியத்துல சரியில்லாத போதும் கட்டாயம் கண்டிக்கணுமா? இல்லனா அது பெரிய ஆபத்துல கொண்டு போய் முடியும். அதே நேரத்துல இப்படி பொது இடத்துல வச்சு அடிக்கிறதும் தப்புமா? அது தவறான எண்ணத்தை கொண்டு வரும். அந்த வசனம் அதோட நிறுத்தப்படல. அவன் மேல் அன்பாய் இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான்னு ஆண்டவர் சொல்றாருமா. அடிக்கிறது எப்படி தண்டிக்கிறதுக்கு சமமோ அது போலதான் அன்பு செலுத்துறதும் தண்டிக்கிறதுக்கு சமம்மா. நீ ஜான அன்பு செலுத்தியே நல்வழிப்படுத்தலாம். எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விழாம கோவப்படாம பொறுமையா அன்பா பேசும்போது அவன் புரிஞ்சுப்பான். நீ எதுக்கு அவனை டூருக்கு அனுப்பலங்கிறத அன்பா சொல்லு, அவன் புரிஞ்சுப்பான். அதே நாள்ல நீ அவனை எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொல்லு, அவன் இதை ஏத்துக்குவாமா. அக்கா, கண்டிப்பா மட்டும் இல்ல, பிள்ளைங்க கிட்ட அன்பாவும் நடந்துக்கணும்ன்றத புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நல்லதுமா. நீ வீட்டுக்கு போய் முதல்ல ஜான் கிட்ட பேசு. சரிங்கக்கா. அக்கா, நீங்களும் அவகிட்ட கொஞ்சம் பேசுங்கக்கா, ப்ளீஸ். கட்டாயம் சுபி, நீ கவலைப்படாம போ. ம்